ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் திறன் மேம்பாட்டு திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. முதல் பகுதியில திறன் மேம்பாட்டு திட்டம் எத்தகைய இளைஞர்களுக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது, வேலை வாய்ப்பை தருவதோடு தொழில் முனைவோராகவும் இளைஞர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்கினார் பட்டய கணக்காளரும் பொருளாதார நிபுணருமான திருமதி சுபாஷினி கணபதி. இப்ப இரண்டாவது பகுதியிலும் திறன் மேம்பாட்டு திட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற ஒருவர் சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு தொழில் தொடங்கி சிறப்பா நடத்தி வரும் நிலையில அந்த தொழில் தொடர்பா ஒரு பயிற்சி மையத்தை சொந்தமா நடத்தலாமா மேம்? இதுக்கு யாரை அணுகணும் மேம்? தாராளமா நடத்தலாம். இப்போ இந்த தொழில் சார்ந்த ஒரு பயிற்சி நடத்தணும், இப்போ அவங்க அந்த ஒரு சென்டரா இருக்கணும்னா இந்த ஸ்கீம்ல நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரியான தொழில் ட்ரைனிங்கை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்துக்கிட்டு நடத்தலாம். ஓகே மேம். இளைஞர்களின் திறனை, ஆற்றலை அதிகரிக்க செய்வதில் இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த வகையில உதவுது மேம்? இப்போ நம்ம இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ நிறைய இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்லயும் நேரத்தை வீண் பண்ணுறது தான் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ போன பட்ஜெட்டில் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களே சொன்னாங்க இந்த மாதிரியாக நம்மளுடைய ஸ்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அங்கேருந்து நம்ம வெளிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவங்களுக்கு உருவாக்கி, ஏன்னா பள்ளி படிப்பும் போது நிறைய அவங்க ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் அவங்க வந்திருக்கலாம். இப்போ பள்ளி படிப்பை முடிச்சா மட்டுமே ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல நிறைய ஒரு டிப்ரெஷனோ இந்த மாதிரி இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நிறையவே இருக்கு. இப்போ அதுல இருந்து எல்லாமே அவங்கள வெளியில கொண்டு எந்த ஒரு நிலைப்பாடுல எந்த ஒரு இடத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம உங்களுடைய பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ நீங்க தொடராம இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு, இப்போ நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஒரு விஷயத்த சரிவர செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு, உங்களுக்கான வளர்ச்சி பாதையை அழகா நியமிச்சு கொடுக்குறாங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்களின் வருமானம், வாழ்க்கை தரம் எந்த அளவு மாற்றம் பெறுகிறது மேம் இந்த திட்டத்தினால? நிறைய வேலை வாய்ப்புகள் இதனால உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த 8000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு திறனை வெளியில போய் அவங்க கத்துக்கணுமா இருந்தா இவங்க 80,000 ரூபா கிட்ட செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு ஒரு தரமான ஒரு திறனை சொல்லி கொடுத்து நமக்கு உதவித்தொகையும் கொடுத்து நமக்கான வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது பெற்றோர்களுக்கான ஒரு பெரிய ஒரு பாரம் குறைக்கப்படுது. கவர்மெண்ட் அதை ஷேர் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்குமே ஒரு நல்ல தன்னம்பிக்கை வருது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல விட்டுட்டோம், இல்ல காலேஜ் முடிக்கல, நமக்கு அந்த சர்டிபிகேட் இல்லை, நமக்கு இனிமே எங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலா அந்த ஸ்கூல் காலேஜோட சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. எந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள நம்ம நுழையணும்னாலுமே இப்ப இந்த திட்டத்தின் மூலமா நம்ம நம்மளுடைய திறமையை மட்டுமே வச்சு திறமையே நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டோம், நம்மளால நல்லா பண்ண முடியும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நல்லா பண்றாங்க பசங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா இது உள்ள போகிறதுக்கான ஒரு பாஸ்போர்ட், ஒரு என்ட்ரி கார்டா இந்த ஸ்கீம் அழகா அமைஞ்சிருக்கு. இந்த திட்டம் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு எந்த அளவு பங்களிக்குது மேம்? பெரிய அளவில் பங்களிக்குது. ஏன்னா இப்போ தொழில் முனைவோரை கொண்டு வரணும். அண்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது நாட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான முதன்மையான பிரச்சனை. ஜியோபொலிட்டிக்கல் பல பிரச்சனைகள் இருக்கு, பட் இதெல்லாம் வெளியில நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த வேலைவாய்ப்பின்மை. இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா நம்ம எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறன் கண்டிப்பாக இருக்கும். அந்த திறனை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பல விதமான கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்த கோர்ஸ்ல அவங்களுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த கோர்ஸை அவங்க எடுத்துக்கலாம். இதுல நம்ம குறிப்பா பெண்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 52% பெண்கள் இதுல என்ரோல் பண்ணி அவங்க இந்த பியூட்டி பார்லர் போன்ற தொழில் முனைவோர் இதுல நிறையவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நம்மளுடைய டேட்டா சொல்லுது. வேலை இல்லாத ஒருவருக்கு வேலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதில் இந்த திட்டம் எந்த வகையில பயனளிக்குது? வேலை இல்லாத ஒருவர் ஏதோ ஒரு குடும்ப கம்பல்ஷன்லையோ இல்லை யாராவது சொன்னதை கேட்டோ ஒரு கோர்ஸ் எடுத்து அவங்க படிச்சிருக்கலாம். அந்த கோர்ஸ் சம்பந்தமான ஒரு வேலை அவருக்கு கிடைக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன்னால. இப்போ இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் 18 வயசுலேருந்து, ஏன்னா இதில் காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்கள
இந்த திட்டம் டார்கெட் பண்ணலை. ஏன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க, அது படித்து முடிச்சுட்டு வாங்க. ஸோ காலேஜ் போய் எனக்கு காலேஜே வேண்டாம், எனக்கு போதும் இந்த படிப்புன்னு சொல்லி வெளியில் வந்தவங்க, இல்லை ஸ்கூல் போயிட்டு இருந்து எனக்கு ஸ்கூல் வேண்டான்னு சொல்லி நிறுத்தினவங்க, அந்த மாதிரி 18 வயசுக்கு மேலே நான் வேலைக்கு போக தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்கள தான் இந்த திட்டம் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை, இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பை படிச்சிருக்கலாம், என்னுடைய ஆர்வம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், அதுல என்னோட ஆர்வத்தை நான் கொண்டு வரலாம் என்னுடைய சூழ்நிலை சார்ந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ சோலார் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாக, அண்ட் இப்போ சோலார் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோலாராக இருக்கலாம், ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா இமீடியட்டான ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வழிவகை நமக்கு கிடைக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் நம்மளுடைய திறனை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம பண்ணலாம். ஒரே நேரத்தில் 2-3 கோர்ஸ் கூட இதில் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அதுக்கு உதவித்தொகை ஒன்றும் வரும், பட் கோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் 2-3 கோர்ஸ் கூட நான் வந்து எடுத்து படிக்கலாம். ஓகே மேம். இந்த திட்டம் குறிப்பாக பெண்களுக்கு, சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கு எந்த வகையில் நன்மைகளை வழங்குது மேம்? இப்போ பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது அவங்களுடைய வீட்டிலிருந்தே அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன கைவினை பொருட்கள் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை பியூட்டி பார்லர் போன்ற இது விஷயங்களா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் டெய்லரிங், ஆரி ஒர்க், இது மாதிரி பல ட்ரைனிங் வந்து இதுலயே கொடுக்குறாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுக்கான லோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட்ல இருந்து தொழில் முனைவோர் பெண்களா இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர் இருந்தாங்கன்னா பல விதமான லோன் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய இனிஷியல் முதலீட்டுக்கான கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு திறனையும் அந்த ஒரு பணத்துக்கான ஒரு முதலீடுக்கான உதவித்தொகையும் வச்சு நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை பேருக்கு பயிற்சி வழங்கியிருக்காங்க மேம்? நாடு முழுவதும் சுமார் 1,60,00,000 பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் வழங்கியிருக்காங்க. இதுல சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1,29,00,000 பேருக்கு சர்டிபிகேட் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பா 8,85,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வழங்கியிருக்காங்க. இதுல 7 லட்சம் பேருக்கு சர்டிபிகேட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே மேம். இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு எல்லார்ட்டையும் இருக்கா மேம்? இதை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க மேம்? அவங்க நிறைய விதத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கேம்பெயின்ஸ், இந்த மாதிரி ஒரு பாடல்கள் மூலமா நிறைய கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் இன்னுமுமே இது நிறைய பேரை போய் சேரணும். அதுக்கான முயற்சிகளை மேபி இதுல பலனடைஞ்சவங்களும் இன்னும் கொண்டு வரலாம், இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதை வந்து இளைஞர்கிட்ட கொண்டு போகலாம். திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி வழங்கும் நிறுவனத்தில் சில குறைகள் இருக்கலாம், பயிற்சி பெறுவோரிடமும் சில குறைபாடுகள் இருக்கலாம். இதனை களைய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க மேம். இப்போ இதுல நான் ஏதோ ஒரு கேந்திரத்துல போய் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னாக்கா இமீடியட்டா நான் அதுல இருக்கிற வெப்சைட்லயே அவங்க வந்து கிரீவன்ஸ் செல் கொடுத்துருக்காங்க, அதுல நான் என்னுடைய குறைபாடை நான் வந்து எழுதலாம், இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பை கூட எழுதலாம். உடனடியாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இந்த சென்டர் சரியில்லை, எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் புரியலைனாலோ வேற ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு வந்து அதில் கவலை இருக்கு அப்படின்னா நான் இமீடியட்டாக அந்த கிரீவன்ஸ் செல்லுக்கு எழுதலாம், இமீடியட்டாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. ஓகே மேம். இந்த திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ள மாற்றம் பொருளாதாரத்தில் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மேம்? இது முதல்ல குடும்ப பொருளாதாரம், அது அப்புறமா நாட்டின் பொருளாதாரமாக மாறும். இப்போ குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு செலவுக்கான ஒரு விஷயமா அவர் வந்து இருக்காங்க. ஐ மீன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எப்படியுமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு வயசில் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது அவருக்கான செலவையுமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாரமாக தான் அவங்க இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உதவித்தொகையோட ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸையும் நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய தன்னம்பிக்கை வளரும். அந்த ஒரு இளைஞருடைய தன்னம்பிக்கை வளருது, அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்குது, அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குது. ஸோ ஒரு புது வாழ்வு கிடைக்குது. ஸ்கூல் ட்ராப் அவுட்டு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட அவ்வளோதான், இனி நீ படித்தாதான் உனக்கு வாழ்க்கை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்து ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு முதல் படி. அதுக்கப்புறமா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக என்னுடைய பொருளாதாரம், அந்த இளைஞனுடைய பொருளாதாரம், அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் உயருது. அண்ட் இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து, அந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து இவங்க கொஞ்சம் பேராவது வெளியில் போகிறாங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தொழில் முனைவோராக இருந்தாலுமே அவங்க வந்து தொழில் தொடங்குறாங்க. இது நம்ம இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆர்
பொருளாதாரமா வளர்ச்சி எப்படி நடக்குதுன்னா, இண்டஸ்ட்ரி சைடில் அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆர்டர் இருக்கு. பட் அதுக்கான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய லைக் இளைஞர்கள் ஒரு வேலை பண்றக்கூடிய ஸ்கில் இருக்கிறவங்க இல்லை. இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா அவங்களுக்கு ஸ்கில்டு லேபரர்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறாங்க. அதனால பெரிய நிறுவனங்களுக்குமே இதுல வந்து நிறைய பொருளாதார விதத்துல அவங்களுமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ சின்ன குடும்பத்திலே ஆகட்டும், இல்ல பெரிய நிறுவனங்களாகட்டும், இல்ல எம்எஸ்எம்இ போன்ற தொழில் நிறுவனங்களாகட்டும், எல்லா இடத்துலயுமே இதுல இருந்து பொருளாதாரத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வருது. இந்திய பொருளாதாரம் வளர்றதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் முடித்தவர்களுக்கு வெளிநாடுகளிலும் வேலை வாய்ப்பு இருக்காமா? நிச்சயமா வெளிநாடுகள்லயும் வேலைவாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளவு யங் பாப்புலேஷன் இளைஞர்களுக்குமே நம்ம வந்து இந்திய நாட்டிலேயே வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது கஷ்டமான வேலை. நீங்களுமே சொன்னீங்க எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியாதுன்னு. பிரைவேட்டா அரசாங்க வேலை இல்லாமையும் கூட நம்ம எவ்வளவு வந்து வேலை வாய்ப்புகள் இங்க உருவாக்க முடியும். அதுக்கு பதிலாக வெளிநாடுகள்ல நிறைய வந்து தேவை இருக்கு. அண்ட் வெளிநாடுகள் இந்தியாவை ஒரு அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனா பார்க்கறதே வந்து நம்மளுடைய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காக தான். இப்போ அந்த மாதிரி வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இவங்க வந்து கொண்டு வராங்க. இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அங்க வெளிநாடுகள்ல என்ன மாதிரி திறன் தேவைப்படுமோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழே வெளிநாடுகளில் ஒருவருக்கு வேலை கிடைச்சிடுது, அங்கே போய் மொழி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். ஸோ அதை அவங்க எப்படி கையாளுவாங்க? இப்போ நம்ம ஒரு சீன நாட்டுக்கு போகணும்னா அங்கே வந்து அங்கக்குரிய மொழி மட்டுமே தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ இதையும் கருத்தில் கொண்டு இந்த ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளில் நீங்கள் போகிறதுக்கான அந்த ஒரு மொழிக்கான ட்ரைனிங்குமே வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகும் பொழுது அந்த ஒரு வெளிநாடுகளில் பேசப்படுற மொழிக்கான ட்ரைனிங்குமே வந்து கொடுத்து உங்களை ஹோலிஸ்டிக்காக ரெடி பண்ணி தான் அவங்க வந்து அந்த வேலை வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியின் போதே அந்த மொழி பயிற்சி நம்ம கற்றுக்கலாமா? ஆமாம், சைமல்டேனியஸாகவே அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதற்கான கால விரயம்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாமா? இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் இளைஞர்களுக்கு எந்த அளவு தன்னம்பிக்கையை வளர்த்திருக்கு? இளைஞர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன மேம்? தன்னம்பிக்கை இழந்தவங்களுக்கு எனக்கு இதை படிச்சாதான், முறை சார்ந்த ஒரு கல்வியில ஒரு சர்டிபிகேட் வாங்கினா மட்டுமே எனக்கு ஒரு வேலை அப்படிங்கறத கம்ப்ளீட்டா உடைச்சு இதுல வந்து உங்களுக்கு திறமை இருந்தா உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரும்ன்ற அளவுக்கு இந்த ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இம்பார்ட்டன்ஸ், இதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு இது வந்து எப்படி இளைஞர்களை போய் சேருது, இதனால எம்ப்ளாயபிலிட்டி அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு திறன் வளருது, அவங்க வேலைக்கு தயாரா எவ்வளோ ஆகுறாங்க இந்த ஒரு திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா, இந்த ட்ரைனிங் மூலமா அவங்க வந்து வேலைக்கு தயாரா எவ்வளோ ஆகுறாங்கன்றது பலவிதமா அவங்க வந்து கண்காணிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ்டா இவ்வளோ பல கோர்சஸ் இருக்கும் பொழுது வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையா உட்கார்ந்துருக்கவங்க தயவு செஞ்சு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி இதுல இருக்கிற ஏதாவது ஒரு கோர்ஸை அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து தகுதி அடிப்படை எதுவுமே கிடையாது. நீங்க வந்து இந்திய குடிமகனா இருக்கணுங்கிறது மட்டுமே தான் தகுதி. உங்களுடைய வயசு 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கணும். சில கோர்சஸ்ல 49 வரைக்குமே வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எந்த கிரைட்டீரியாவுமே கிடையாது. நீங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து அது சம்பந்தமா இருக்கிற ஒரு ஆன் த ஜாப் ட்ரைனிங் போனாலே ஓகே, நம்மளாலையும் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா அவங்கள வந்து அவங்க மேம்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கே அவங்கள வந்து உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் இளைஞர்களுக்கு திறமை மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரித்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல ஐயமில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை விளக்கமா சொன்னீங்க. நன்றி மேம்.